ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 3 எபிசோட் 60 நம்ம பார்க்க போறோம். உருண்டு வந்த பார்ல இருந்து தப்பிச்ச நருட்டோ விட்டிருந்தா அதுல மாட்டி நஞ்சிருப்போம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கும். ஃபூயனோட ட்ராப் அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது போலன்ட்டு ஃபூகா இந்த இடத்துக்கு வருவா. இதை பார்த்த நருட்டோ செம காண்டாவான். இதுக்கப்புறமா சீருக்கு சைட் காட்டுவாங்க. கீழே விழுந்துட்டாருன்னு தானே நினைச்சோம், மனுஷன் எப்படியோ பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிருப்பாரு. இவ்வளோ ஸ்கில்டான பர்சன்ஸானு ஷாக் ஆவாரு. இதுக்கப்புறம் இதை ஹேண்டில் பண்ண முடியாது போல அப்படிங்கிறது தான் சீருக்கோட தாட்டா இருக்கும். யாமட்டோ சைட் காட்டுவாங்க. ஃபூடோ பயங்கரமா பஞ்ச் பண்ண வருவான். ஃபூடோவோட உடம்பு முழுக்கவே ஒரு அயன் மாதிரி தான் இருக்கும். லைட் பட்டா அந்த லைட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆக முடியாது, அந்த மாதிரி ஃபீல் ஆகும். யாமட்டோ ஃபூடோவோட அட்டாக்ல இருந்து ஜம்ப் பண்ணி மேல போவாரு. குணா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாரு. எதுவுமே பெருசா அஃபெக்ட் பண்ணிருக்காது. பார்த்தா பேப்பர் பாம் இருக்கும். யாமட்டோ அவரோட சீல் ஃபார்மேஷன் பண்ணவும் வெடிக்கும். அவன் மாட்டினானா இல்லையான்ட்டு யாமட்டோ பார்க்கும்போது ஒரு அடி படாம நிப்பான் ஃபூடோ. இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்ட்டு சிரிப்பான். யாமட்டோ செம காண்டாயிட்டு உட் ஸ்டைல யூஸ் பண்ணுவாரு. மொத்தமா புடிச்சிருவாரு ஃபூடோவை. இதெல்லாம் வேஸ்ட்னு பிச்சை எரிஞ்சிருவான் ஃபூடோ. யாமட்டோவை திரும்ப அட்டாக் பண்ண வருவான். இந்த பாயிண்ட்ல யாமட்டோவை அடிக்க போகும்போது பாறையவே உடைப்பான் ஃபூடோ. இப்பெல்லாம் தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்பா ஃபூடோ. இந்த பாயிண்ட்ல எத் ஸ்டைல் ஸ்டோன் பிளேட் காஃபின் அப்படிங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். யாமட்டோ அவனோட ஜுட்சுல மொத்தமா மாட்டிக்குவாரு. இதோட எல்லாம் முடிஞ்சு அப்படின்ட்டு சிரிப்பான் ஃபூடோ. யாமட்டோவை பிடிச்சிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல பெரிய பாறையோட்டம் உருவாயிருக்கும். அந்த இடத்துக்கிட்ட போய் நின்னுட்டு இவன் செத்து போனதுக்கான ஒரு மார்க்கானாவது இந்த இடத்த விட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு ஃபிங்கர் கார்விங் சீல்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி கோனாகாவோட சிம்பிளை உரைவான். எனக்கு வேர்வையே வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த முட்டாள் ஃபூயன் தான் சொல்லிட்டு செம கடுப்பாவான். மொத்தத்துல இந்த இடத்த விட்டே போயிருவான். யாமட்டோ சிம்பிளா வெளியே வருவாரு. தான் ஜுட்சு மேல இவ்வளவு நம்பிக்கையெல்லாம் கூடாது, கொடுத்த வேலை முடிஞ்சா இல்லையான்னு செக் பண்ணிட்டு போகணும் கண்ணா அப்படின்பாரு. யாமட்டோ மைண்ட்ல ஓடுற விஷயமே அவங்க மைண்ட்ல அவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த டெட் பாடிஸை திருடினதுக்கு அப்புறமா எஸ்கேப் ஆகறதுல மட்டும்தான் அவங்களோட குறிக்கோள் மொத்தமா இருக்கு. அவங்களுக்கு லீஃபை சேர்ந்த ஒருத்தன் தேவைப்படுறான் போல. ஒருவேளை இதுல டான்சோ இன்வால்வ் ஆயிருப்பானோ அப்படின்ட்டு ஷாக் ஆவாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இம்பெர்மனன்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சக்குரா ஆக மொத்தத்துல நம்ம எனிமியோட ஜுட்சுல மாட்டிக்கிட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்றவங்களை கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம லொகேஷனுக்கு பக்கத்தால தான் எவாக்குவேட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சக்குரா பேசிட்டு இருக்கும் போதே சோரா கிளம்பி இருப்பான். உன்னோட அந்த பைத்தியக்கார நண்பனை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்றான்னு சொல்லி சக்குரா கத்துவா. சேர்ந்தெல்லாம் தேடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு கிளம்பிடுவான் சோரா. ஆக மொத்தமா எல்லாருமே பிரிஞ்சாச்சு ரைட்டு அப்படின்ட்டு நருட்டோ இருந்தாவது நானும் அவனும் எடுத்துக்கிட்டேன். அந்த டீம் ஒர்க்குங்கிற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இவனுக்கு அதென்ன தெரியவா போகுது அப்படின்ட்டு திங்க் பண்ணி பார்த்தா நருட்டோவும் டீம் ஒர்க்ல ஃபெயில் தானே அப்படின்பா. நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. செம கான்ல நிப்பான். இந்த பாயிண்ட்ல ஃபூகா தானே தலைகீழா வர மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நருட்டோ தான் தலைகீழா நிப்பான். உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். எனக்கு உடல் உழைப்பே பிடிக்காது, இந்த ட்ராப்பே அதோட வேலையை பார்த்துக்கும்னு நினைச்சா கடைசியில கொண்டு வந்து நானும் இந்த இடத்துல ஒரு பார்ட்டா வேலை செய்யுங்க மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. கடைசியா எனக்கு வேற வழியே கிடையாது, உங்க கூட மோதி தான் ஆகணும். இதை சீக்கிரமாவே முடிக்கிறேன் அப்படின்பா ஃபூகா. இதை கேட்ட நருட்டோ செம காண்டாயிட்டு இதை டக்குன்னு முடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு சண்டை போட தயாராவான். ஃபூகா திடீர்னு பார்த்தா மறைஞ்சிருப்பா. நருட்டோ பக்கத்துல வந்துட்டு நருட்டோவோட கண்ணத்தை லிக் பண்ணுவா. நருட்டோக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஆக்வர்ட்னா விகாரம்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி அவங்க பண்ணது வந்து தனக்கு பிடிக்காம இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஃபூகா நருட்டோவோட சக்ரா நெட்வொர்க் இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து லீக் ஆகிற அந்த சக்ராவை தான் டேஸ்ட் பண்ணிருப்பா லிக் பண்றது மூலமா. ஓ உங்ககிட்ட ரொம்பவுமே ரேரான வின் சக்ரா நேச்சர் இருக்கா அப்படின்பா. யோ கக்காஷி, லிட்மஸ் பேப்பர்லாம் வச்சு கண்டுபிடிச்சே சக்ரா நேச்சரை இங்க ஒருத்தி லிக் பண்ணி பார்த்தே கண்டுபிடிக்கிறாயா. ஃபூகா ரேரான வின் சக்ரா நேச்சர் இருக்கு உங்ககிட்டன்னு சொல்லவும் அதுக்கு என்னன்னு சொல்லி நருட்டோ கேட்டிருப்பான். நீ எனக்கு ஒரு ரேரான கலெக்ஷனா இருக்க போற அப்படின்னு ஃபூகா சொல்லவும் நருட்டோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுவான். உனக்கு பிரெஞ்சு வேணுமா இல்ல ட்ரெடிஷனலா வேணுமான்னு சொல்லி ஃபூகா கேட்கவும் என்ன சாப்பாடான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. ரொம்பவுமே சைல்டிஷா இருக்கு. நான் கிஸ்ஸ பத்தி பேசுறேன் அப்படின்பா ஃபூகா. நருட்டோ மூக்குல இருந்தே பிளட் வந்துரும். நீ என்ன கிஸ் பண்றத பத்தியே பேசுறேன்னு சொல்லி கேட்பான். பார்த்தாலே தெரியுது நீ ரொம்பவுமே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்ப போலயே, விர்ஜின் பைனான்னு சொல்லி நக்கல் பண்ணுவா. யாரு சொன்னா எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலின்னு, ஆல்ரெடி நான்லாம் கிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்பா நருட்டோ. நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமே தலைவனோட ஃபர்ஸ்ட் கிஸ் யாருன்னு. அந்த சீனை திரும்ப காட்டுவாங்க. அதுவும் ஒரு பையன் கூட தான் இருந்தாலும் அப்படின்ட்டு நருட்டோ கொஞ்சம் தயக்கப்பட்டு பேசுவான். அதெல்லாம் விட்டு தள்ளு, இப்ப என் கூட ஜாலியா இருப்பியாமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆவான். இவன் என்ன ரொம்பவுமே பேடா ஃபீல் பண்ண வச்சிட்டான் அப்படின்பா ஃபூகா. நருட்டோ ரொம்ப தூரம் தள்ளி வந்து நின்னுட்டு யாரா இவ இப்படிலாம் பேசுறா, எனக்கு இந்த மாதிரி பெண்கள் கிட்ட பேசல பழக்கமே இல்லையே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபூகா நருட்டோக்கு பின்னாடியே வந்துருவா. ஒரு பொண்ணை இப்படிலாம் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்பா நருட்டோ கிட்ட. உன்னை அவ்வளவு ஈஸியா போக விட மாட்டேன்னு டைட்டா பிடிச்சுக்குவா. இப்போ
இப்போ நீ எனக்கு தான் அப்படின்ட்டு பக்கத்தால போவா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நிறுத்துன்னு சொல்லி நருட்டோ கத்துவான். ஃபூகா தன்னோட கையை வச்சு நருட்டோவோட கண்ணங்களை இறுக்கி பிடிச்சுக்குவா. ரீப்பர் கிஸ் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. திடீர்னு பார்த்தா ஒரு வியர்ட் ஃபீலிங் இருக்கும். பார்த்தா அது நருட்டோ கிடையாது, நருட்டோவோட க்ளோனா இருக்கும். ஏகப்பட்ட நருட்டோவோட க்ளோன் வந்துட்டு என்ன மிஸ் பண்ணிட்டியான்ட்டு நக்கல் பண்ணுங்க. நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அவனோட க்ளோன் யூஸ் பண்ணுவான் இல்லையா, அது திரும்ப அந்த ஒரு டெக்னிக்கை ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஒரு க்ளோன் என்ன விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சோ அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இல்லையா. சோ அந்த விஷயத்தை கக்காஷி சொல்லி இருப்பாரு. அதை இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பான். நீ கொடுத்த கிஸ் ரொம்பவுமே கோல்டா இருந்துச்சு, இருந்தாலுமே உன்னோட லிப்ஸ் எல்லாம் செம சாஃப்ட் அப்படின்பா. பொறுமையா இருந்தீங்கன்னா சாகும் போதுனாவது உனக்கு கம்ஃபர்டபுளா அனுப்பிச்சு விட்டுருப்பேன் அப்படின்பா ஃபூகா. முடிஞ்சா எங்கள உண்மையானவனை கண்டுபிடி அப்படின்னு நக்கல் பண்ணுங்க நருட்டோவோட க்ளோன்ஸ். என்ன ரொம்ப கடுப்பேத்திட்ட நீ அப்படின்பா ஃபூகா. இந்த ஒரு ட்ராப்புக்கு வெளியே இருக்க ஃபூயனை காட்டுவாங்க. ரொம்பவுமே சிரிச்சுக்கிட்டு இது ஒன்னும் கென்ஜுட்சு கிடையாது, இந்த மொத்த பகுதியையுமே டிசைன் பண்ணி கிரியேட் பண்ணி அப்புறம் சமன் பண்ணதும் நான் தான், வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து அப்படின்பா. இதுக்கப்புறமா சாயை காட்டுவாங்க. உன்னால அவ்வளோ ஈஸியா ஒன்னும் தப்பிக்க முடியாது அப்படின்பா ஃபூயன். எதிரி உருவாக்கின பகுதியில நின்று சண்டை போடுற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது அப்படின்பா சாய். திடீர்னு பார்த்தா சாய் மறைஞ்சு போயிருப்பான். ஒளியறதெல்லாம் வேலைக்கே ஆகாது, என் கண்கள்ல இருந்து உன்னால தப்பிக்கவும் முடியாது, அதுன்னு மட்டும் இல்லாம உன் மேல என் மார்க் ஒன்னு இருக்கு அப்படின்பா. அதாவது அந்த ட்ராக்கிங் டிவைஸை செட் பண்ணிக்காலையா, அதை நீ எங்க போறக்கு ட்ரை பண்ணாலும் அதை நான் ஈஸியாவே லொகேட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சிரிப்பா. சாய் எஸ்கேப் ஆகி போற விஷயமும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் ஃபிட் பண்ணிப்பாலையா, அது வந்து ஆல்டரிங் டெரைன் டயகிராம் ஸ்க்ரோல்ல அப்படியே தெரியும் சாய் எங்கெல்லாம் போறான்ங்கிறது. இதுக்கப்புறமா சாய் கிட்ட காட்டுவாங்க. அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டனா இல்லையான்ட்டு பாப்பான். சீக்கிரமா மற்றவங்களை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிப்பான். இது எல்லாத்தையுமே ஈஸியா உட்கார்ந்த இடத்துல இருந்து ஃபூயன் பார்த்துட்டு இருப்பா. ஓ அந்த பாதையை சூஸ் பண்ணிருக்கியா அப்படின்ட்டு அவளோட பிரஷ் யூஸ் பண்ணி அந்த இடத்த மார்க் பண்ணுவா. மொத்த இடமே இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும். சாய் அதுல இருந்து எப்படியே எஸ்கேப் ஆயிருப்பான். சாய்க்கு என்ன நடக்குதுன்னு கூட புரியாது. திரும்ப சாய் போற அந்த பாத்தை பாத்தீங்கன்னா மறைக்கிற மாதிரி ஒரு ஆர்க் மாதிரி பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுவா. சாய் கிட்ட காட்டுவாங்க. அவன் போற வழி எல்லாமே மூட ஆரம்பிக்கும். சின்ன வயசுல எல்லாம் நம்ம பண்ணிருப்போம் இல்லையா, எறும்பு ஏதாவது நம்ம கண்ணு முன்னாடி போச்சுன்னா அந்த இடத்துல கையை வச்சு மறைச்சோம்னா அது வேற வழியில போகும். அதை பார்த்து எக்ஸைட் ஆன நம்ம நம்ம இப்படி கை வச்சாலே அது அந்த பக்கம் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோட விளையாடுவோம் தெரியுங்களா. ஆக்சுவலா அது பேர் விளையாட்டு இல்ல. இந்த ஒரு சீனை பார்க்கும்போது எனக்கு அந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு சின்ன பூச்சிக்கிட்ட எப்படி மனுஷங்க வந்து ஒரு சில லீலைகளை காட்டுவாங்களோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஃபூயன் சாய் கிட்ட விளையாண்டு இருப்பா. நான் எங்க இருக்கேன்னு அவளுக்கு எப்படி தெரியுது, அப்புறம் நான் போற பக்கம்லாம் எதுக்காக ட்ராப்ஸ் எனக்குனே இருக்கு அப்படின்ட்டு செம காண்டாவான். பின்னாடியே பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கும், மேல வந்துருவான். சாய் எங்க இருக்காங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இந்த ஒரு விளையாட்டை முடிச்சு வைக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு மார்க் பண்ணுவா ஃபூயன். இதுக்கப்புறமா சாய் சைட் காட்டுவாங்க. அவன் வேகமா ஓடி போகும்போது ஒரு ட்ராப்குள்ள மாட்டிக்குவான். ரொம்ப மோசம்ல, உன்னோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே என்னோட டிசைனர் பிளான்லயே அப்படியே அப்பட்டமா இருக்கு, என்கிட்ட இருந்தாலும் ஈஸியா எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்ட்டு எர்த் ஸ்டைல் ஸ்பியர்ஸ் ஆஃப் ஸ்டோன் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா ஃபூயன். ஒரு கல்லு மொத்தமா ஷார்ப் ஆகி ஃபூயனோட கைக்கு போகும். ஃபைனல் ப்ளோவா அதை தூக்கி எறிவா. சாய் செத்துட்டாண்டான்னு திங்க் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா அது இங்க் க்ளோனா இருக்கும். சாய் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பான். அதனால தான் ட்ராக்கிங் டிவைஸை அவனோட இங்க் க்ளோன்ல வச்சு விளையாட்டு காமிச்சிருப்பான். ஃபூயனுக்கு பின்னாடி வந்து நின்னுட்டு சூப்பர் பீஸ்ட் ஸ்க்ரோல் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான் சாய். இந்த ஒரு விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகறதுக்காக ஃபூயன் திரும்பவும் ஸ்பேஸ் ஆஃப் ஸ்டோன்ங்கிற டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவா. திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல சாய் இருக்க மாட்டான். புத்திசாலி பையன் தான், எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ட்டு இப்பதான் நான் நினைச்ச இடத்துக்கே நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம தான் இவனை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ அப்படின்பா. இதுக்கப்புறமா கோனஹால காட்டுவாங்க. டான்சோ டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். இந்த பாயிண்ட்ல மேல 2 ஆன்பு பிளாக் ஆப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு கிழவனை பாதுகாக்க வேண்டிய நேரம் ஒன்னும் இது கிடையாது அப்படின்பா டான்சோ. இதுக்கப்புறமா சீஜுனை சைட் காட்டுவாங்க. ஒரு மெசஞ்சர் பேர்ட் வரும். இந்த டைம்ல ஒரு மெசேஜா அப்படின்ட்டு ஷாக் ஆவாங்க. அந்த ஒரு ஆந்தைய சுனாடை கிட்டையும் கொண்டு போவாங்க. என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி சுனாடை கேட்கவும் ஒரு ஆந்தை இத பிளாக்கி ஸ்டோனோட ஃபிஷ் அவுல் அப்படின்பாங்க அப்படின்னு சீஜுனை சொல்லவும் நான் அதை பத்தி எல்லாம் கேட்கல, அந்த ஆந்தை இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபயர் டெம்பிள்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் வந்திருக்கு. டீம் கக்காஷியை அட்டாக் பண்ணிட்டாங்க, எனிமியை தேடி போறப்ப அவங்க எனிமியோட ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சீஜுனை சொல்லவும் சுனாடே இதை முதல்லயே சொல்லி தொலைய வேண்டியதானு கத்துவாங்க. இதுக்கப்புறமா ஃபூடோ இருக்க சைட் காட்டுவாங்க. இந்த இடத்துக்கு ஃபூயன் வந்துருவா. நான் ஆல்ரெடி ஒருத்தன் கதையை முடிச்சிட்டேன் அப்படின்பா ஃபூடோ சிரிச்சுக்கிட்டே. உன்னோட ஆப்போனன்ட் மாதிரி என்கிட்ட கிடையாது, நான் சண்டை போட்டது ஒரு யங் மேன் கிட்ட, செம்மையா ஃபைட் பண்ணாம்பா அப்படின்பா. அப்படின்னா எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லு அப்படின்பா ஃபூடோ. இது நான் உருவாக்கின பர்ஃபெக்டான தளம், எவனும் இங்க இருந்து உயிரோடலாம் தப்பிக்க முடியாது அப்படின்பா ஃபூயன். நிச்சயமாவான்னு கேட்பான். இது வரப்போற டிராப்ஸுக்கான வெறும் சாம்பிள் மட்டும்தான் அப்படின்பா ஃபூயன். இதுல இருந்து மட்டும் எவனாவது தப்பிச்சானா அவனுக்கு நான் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷனே கொடுப்பேன் அப்படின்பா ஃபூயன். இதுக்கப்புறமா சக்குரா சைட் காட்டுவாங்க. இந்த ஒரு இடத்த சுத்தி ஃபுல்லா பாய்சன் இருக்க மாதிரி தானே ஃபீல் ஆகும். சக்குரா அவளோட மூக்க பொத்திக்குவா. இருந்தாலுமே இதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது வெறும் சல்ஃபர் தான், விஷத்தன்மையில எதுவும் இருக்காது அப்படின்பா. திடீர்னு பார்த்தா அவளுக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய சலந்தி வரும். சக்குராவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். முடிஞ்சாடா அப்படின்னு திங்க் பண்ணும்போது குறுக்க சாய் வந்து காப்பாத்திடுவான். அவனோட ரைட் ஷோல்டர்ல அடிபட்டுரும். ஸ்பைடர் திரும்ப அட்டாக் பண்ண வரும்போது சாய் ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி போயிட்டு அவனோட சூப்பர் பீஸ்ட் ஸ்க்ரோல் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். ஸ்பைடர் அதை டிஃபீட் பண்ணிட்டு தான் நினைக்கும். இருந்தாலுமே அதோட கண்ணில் இங்க் பட்டனால அதனால பார்க்க முடியாது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி சாய் பாத்தீங்கன்னா ஸ்பைடரோட நெத்திலேயே அவனோட கத்தியை இறக்குவான்.
காட்டுவான். செலந்தி சாயை தூக்கி வீசிரும். சாயோட வலது கை ஒரு பாறையில இடிச்சிரும். அவனுக்கு பயங்கரமான வலி இருக்கும். சக்குரா சாயை நோக்கி ஓடுவா. நீ பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுட்டு சக்குரா சாயை பார்த்துட்டு உன்னோட கை எலும்பு உடஞ்சிருக்கும் போல இருக்கு, இது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும் அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணுவா. சாயினால வலி தாங்க முடியாம கத்துவான். சிலந்தியோட பாய்சன் எல்லாம் சாய் மேல பட்டிருக்கும் இல்லையா, அதுக்குமே சேர்த்தி அந்த சிலந்தியோட விஷம்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசாலாம் இருக்காது. இருந்தாலுமே அதை நியூட்ரலைஸ் பண்ணிருப்பா சக்குரா. இந்த விஷயத்தெல்லாம் சாய் கிட்ட சொல்லவும் ஆக்சுவலா நீ நகர்ந்துட்ட, எனக்காக நீ நகர்ந்துட்டீல அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். சக்குராக்கு ஒண்ணுமே புரியாது. அவளோட இன்ஜெக்ஷன் எடுப்பா ஆன்டிடோட போடுறதுக்கு. சாய் அவனோட பேக்ல இருந்து ஒரு புக் எடுப்பான். என்னடா இதுன்ட்டு சக்குரா பாப்பா. பார்த்தா செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு டைட்டில் இருக்கும். அதாவது தியாகம் பண்றதுங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி இருக்க புக் தான் அது. இந்த புக்கோட ஹெட்டிங்க படிப்பா சக்குரா. படிச்சுட்டு ஷாக் ஆவா. சாய் ஆமா அப்படின்ட்டு ஒரு பர்சனுக்காக தன்னோட லைஃபையே டேஞ்சர்ல போட்டுக்கிட்டா கண்டிப்பா பர்சனல் கனெக்ஷன்ஸ்ங்கிறது நல்லாவே உருவாகும், அப்படிதான் போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பா பெண்கள் கிட்ட அப்படின்பா. இதே விஷயத்த நருட்டோ கிட்டையும் ட்ரை பண்ணி பார்க்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியா சரி சரி வாய மூடு இப்ப அப்படின்னு சொல்லி ஊசியை போட்டு விட்டுருவா. சாய் வலி தாங்க முடியாம கத்துவான். உன்னோட அதிர்ஷ்டம்லாம் போயிருச்சு குழந்தை, இப்ப நான் செம்ம கான்ல இருக்கேன் அப்படின்பா ஃபூகா. அப்படின்னா சரி வா உன்னோட திறமையை காட்டுன்ட்டு எல்லா க்ளோன்ஸுமே கத்த ஆரம்பிக்கும். அதுலயும் ஒரு க்ளோன்லாம் உன்னால இங்க இருக்க எங்க எல்லாத்தையுமே கிஸ் பண்ண முடியுமான்னு கத்தும். ஃபூகா ஃபயர் ஸ்டைல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜுட்சு யூஸ் பண்ணுவா. எல்லா க்ளோன்ஸையுமே டிஃபீட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி நீ பொடியன் தான் அப்படின்ட்டு உண்மையானவன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்கிறது எனக்கு ஆச்சரியமே அப்படின்ட்டு திரும்பி சுத்தி முத்தி பாப்பா. திடீர்னு பார்த்தா மேல காட்டுவாங்க நருட்டோ அவனோட க்ளோனை யூஸ் பண்ணி ரசங்கான் பண்ணிருப்பான். ஃபூகாவை அடிச்சிருப்பான். இந்த பக்கம் வரவும் அவ இதுல மாட்டினாலா இல்லையான்ட்டு நருட்டோ ஷாக்கிங்ல தான் இருப்பான். புகையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நருட்டோ பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய குழி மட்டும் தான் இருக்கும். அவன் மாட்டிருக்க மாட்டா. எங்க தாண்டா போனாங்கிற மாதிரி ஷாக்ல இருப்பான் நருட்டோ. எனக்கு சுத்தமா புரியல, அவளோட கதையை நான் முடிச்சிட்டேன்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்பா நருட்டோ. திடீர்னு பார்த்தா ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கும். எர்த் ஸ்டைல் ஹிடன் இன் ஸ்டோன்ஸ் ஜுட்சு அப்படின்ட்டு ஃபூகா அந்த பாறையில இருந்து வெளியே வருவா. நீ நல்லா சண்டை போடுற, இப்போதைக்கு எனக்கு உன்னோட வின் சக்கரா தான் அதிகமா தேவைப்படுது அப்படின்பா ஃபூகா. இதெல்லாம் பார்த்த நருட்டோ நீ என்ன அழிவில்லாதவளா, என்னோட ரசங்கான்ல அடி வாங்கினதுக்கு அப்புறமாவும் உனக்கு காயம் படலையா, அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நருட்டோ சொல்லிட்டு இருக்கும் போது உன்னோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே ஸ்லோவா இருக்கு, அது சிம்பிளாவே பார்க்க முடியுது. அதெல்லாம் விட முக்கியமா இந்த தடவை கண்டிப்பா என்னோட கிஸ் ஆஃப் டெத்தை நீ வாங்கியே தீருவ அப்படின்பா ஃபூகா. அவ்வளோ ஈஸியெல்லாம் நடந்துராது அப்படின்பா நருட்டோ. ஃபூகா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் வாயில இருந்து வார்த்தைகளே வராத மாதிரி பண்றேன் அப்படின்பா. நருட்டோ ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். மறுபடியும் க்ளோன்ஸா, உனக்கு என்ன வேற எதுவுமே தெரியாதா அப்படின்ட்டு வாட்டர் ஸ்டைல் மவுத் ஆஃப் த செர்பன்ட் அப்படிங்கிற டெக்னிக்கே யூஸ் பண்ணுவா. க்ளோன் அப்புறம் ரியல் நருட்டோ எல்லாருமே மாட்டிக்குவாங்க அந்த தண்ணியில. ரியல் நருட்டோ எப்படியும் சமாளிச்சு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆவான். இவன் என்னடா எர்த் ஃபயர் அப்புறம் வாட்டர் சக்கர நேச்சர்ஸ்லாம் யூஸ் பண்றா அப்படின்னு நருட்டோ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பேக் சைட்ல இருந்து வாட்டர் அட்டாக் பண்ண வரும். ஃபூகா அவர் இருந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருவா. நருட்டோ அவளுக்கு எப்படி 3 சக்கர நேச்சர் இருக்குன்னு ஆச்சரியப்படுவான். இந்த பாயிண்ட்ல நருட்டோ அந்த தண்ணியில மாட்டிக்குவான். இந்த இடத்துக்கு ஃபூகா வந்துருவா. லைட்னிங் ஸ்டைல் எர்த் ஃபிளாஷ்ங்கிற டெக்னிக்கே யூஸ் பண்ணுவா. என்ன லைட்னிங்குமா, என்னடா இவ 4 சக்கர நேச்சரை யூஸ் பண்றா அப்படின்னு நருட்டோ ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே அந்த ஒரு அட்டாக்ல மாட்டிக்குவான். நருட்டோ அந்த ஒரு அட்டாக்ல ரொம்பவுமே மோசமா மாட்டிருப்பான். இதுக்கப்புறமா சோரா சைட் காட்டுவாங்க. தளத்தோட மேற்பரப்புல தான் இருப்பான். லைட்னிங்கிறனால நல்லா பளிச்சுன்னு தெரியும் இல்லையா, சோ அந்த விஷயத்தை பார்க்கவும் சோரா நின்றுவான். என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டு அதை நோக்கி போக ஆரம்பிப்பான். போற வழியில ஒரு பர்சனை பார்த்துட்டு யாரா நீன்னு சொல்லி கேட்பான். ஆப்போசிட்ல இருக்கவன் நீதான சோரான்னு சொல்லி கேட்பான். உனக்காக தான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு திரும்புவான். சோரா ஃபைட் பண்ற போஸ்க்கு போவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கான்டாக்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா சீசுனேவை காட்டுவாங்க. ஏகப்பட்ட புக்ஸை தூக்கிட்டு வருவாங்க தூக்க முடியாம. டான் நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டுமாங்க மாதிரி கேட்கும். பரவாயில்ல அப்படின்னு சீசுனே சொல்லும் போது பார்க்கவே ஹெவியா இருக்கும் போலயே அப்படின்னு பாரு யாமட்டோ. கேப்டன் யாமட்டோ நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க சீசுனே. என்னோட மிஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லவும் சீசுனே யாமட்டோ கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. தலைவனும் நம்பி சரின்னு பாரு ஏகப்பட்ட புக்ஸை தூக்க விட்டுருவாங்க. இவ்வளோ பேப்பர் ஒர்க்லாம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா சாமின்ட்டு தூக்கிட்டு வருவாரு யாமட்டோ. சீசுனே சுனாடே கிட்ட இந்த மிஷனோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்துட்டு அப்படியே ஸ்டாம்ப் குத்தி விடுங்க அப்படின்பா. ஷிப்டன் சீரீஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த கடைசியில வந்து ஏகப்பட்ட மிஷனோட ஸ்க்ரால் எல்லாம் பாத்தீங்கன்னா சுனாடே ஸ்டாம்ப் குத்துற மாதிரி பார்த்திருப்போம். இது எல்லாமே அது மாதிரி தான். சீசுனே இதை எல்லாத்துக்குமே ஸ்டாம்ப் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா. இதை கேட்ட சுனாடே செம காண்டாயிட்டு எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் சீசுனே அப்படின்பாங்க. அது எல்லாத்தையுமே மறந்துருங்க. நிஞ்சா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு, மிஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஃபியூடல் லார்டோட சேர்ந்து ரவுண்ட் டேபிள் மீட்டிங் இருக்கு. இப்படி சீசுனே சொல்லிட்டு இருக்கும் போது சரி சரி அப்படின்பாங்க சுனாடே. உங்களோட ஜாப் ஹொக்காகே
ஓகேவா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு பாரு யாமட்டோ. சுனாடே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எவனை பார்த்தாலும் பிரச்சனை எல்லாத்தையுமே எங்கிட்ட தான் கொண்டு வந்து போடுறான். இதுல ரொம்பவுமே மோசம் என்னன்னா இந்த கவுன்சிலர்ஸ்க்கு பேபி சிட்டிங் பண்றது அப்படின்னு கத்துவாங்க. இதை கேட்ட சீஜனேவும் யாமட்டோவும் கொடுக்குற ரியாக்ஷனே செம காமெடியா இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது.